யாருக்காக வேண்டுனீங்க? வேற யாருக்கு? குகுலுக்கும் நம்மளுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கும் தான். அம்மா, குகுலு மெடிசன்லாம் சரியாக எடுக்கிறாளா? எடுக்கிறாங்க. எங்க ஹரிணி எப்படி இருக்காங்கன்னா ஞாபகம் இருக்கா? நம்ம அவளையும் பிளான் பண்ணவே இல்லை. என்னடா உடம்புக்கு ஒரு மாதிரியா இருக்கேன், மயக்கமா இருக்குன்னு கிளினிக் போனோம். பார்த்தா பிரெக்னென்ட். நீங்க அங்கேயும் மயக்கப்பட்டு வந்துட்டீங்க, ஞாபகம் இருக்கா? ஆனா பிரெக்னெண்டா இருக்கும்போது தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். உங்க அம்மாவோட ரியாலிட்டி தெரிஞ்சிச்சு. அம்மா ரொம்ப நல்லவங்க. இது வரைக்கும் நீ தான் நான் அவங்களை புரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி தான் அப்போ நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். கோயிலுக்கு வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இப்போ நம்ம குழந்தைய பத்தி பேசுவோம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இது பையன் தான். என்ன பேர் வைக்கலாம்? ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? உங்க அம்மா கிட்ட கேளுங்க. அவங்க தானே ஹரிணிக்கு பேர் வச்சாங்க. ஆமா இல்ல? சரி, நான் அம்மா கிட்டே கேட்டுக்கிறேன். பாத்தீங்களா, நீங்க திருந்தவே மாட்டீங்க. அதெல்லாம் முடியாதுங்க. இந்த குழந்தைக்கு நான் தான் பேர் வைப்பேன். உங்க அம்மா என்ன பேர் வச்சாலும் சரி, நான் வைக்கிற பேர் தான் ஐசில வரணும். ஐசிலியா? சரி, நான் இதை பத்தி அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன். சரி, அதை விடு. இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி தரேன். கால் ஆன்சர் பண்ணு. சொல்லு. சிவா, அமுதா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? ஆமா. அது உங்க குழந்தையே இல்லை, விஷ்ணுவோட குழந்தை. அவன் இப்போ தான் என்கிட்ட சொன்னான். என்ன சொல்ற? சத்தியமாக சொல்கிறேன், அது குழந்தையே இல்லை. வச்சிடுறேன். சாவடி.